முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆமென். இந்த ஆதியாகமத்தில் நடந்த ஒரு 4000 வருஷத்து சம்பவங்கள்லாம் எதுக்கு? ஒரு சிலர்லாம் போதிக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டே தேவையில்லை, எதுக்கு பழைய ஏற்பாடு, அதை தூக்கி போடுங்க, அது முற்றிற்று அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தேவை, மொத்தத்தில் தேவையில்லை, முதல் 5 ஆகமம் தான் தேவை, பின்னாடி உள்ளது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கையில் கொடுத்துருக்கப்பட்ட வேதம் பூரண வேதம், அதாவது முழுமையாக்கப்பட்ட வேதம். இதுல ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் தேவையில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நமக்கு தேவை என்பதனால தான் கர்த்தர் இவ்வளத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு தான் புதிய ஏற்பாட்டினுடைய நிழல். இந்த புதிய ஏற்பாட்டுக்கு தேவையான எத்தனையோ சாவிகள் பழைய ஏற்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ரகசியங்களை அதை வைத்து திறக்க முடியும். தானியேலில் போடப்பட்ட முத்திரை யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் அது வெளிப்படுத்தப்படும், உடைக்கப்படும். அப்படின்னா அங்க போடப்பட்ட முத்திரை எங்க உடைக்கப்படும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல. லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட முறைமைகள் எபிரேயர் புத்தகத்தில் பூரணப்படுது. ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பூரணப்படுது. அப்படியானால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடும் கர்த்தர் நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமானது. அதே மாதிரிதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவைகளுக்கு பின்னால் நமக்கு இதன் மூலம் கர்த்தர் சில பாடங்களை வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு ஸ்டெப்ஸ். இதுல எப்படி அவங்க சோதோம்ல இருந்து தப்பிச்சாங்க, நோவா எப்படி அந்த ஜலப்பிரளயத்துல இருந்து தப்பிச்சாரு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க, எப்படி ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்துல புறப்பட்டு கானானுக்குள்ள பிரவேசிச்சார். இந்த பிரயாணங்களையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் படிக்கும்போது நாம் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு எப்படி பரலோகத்துக்கு போகலாங்கிறதான கீ அங்கதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீதிமானாகிய லோத்து எப்படி ரட்சிக்கப்பட்டார், ரட்சிக்கப்படுவதற்கு அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த 2 பேரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், பூமியில் எப்பொழுதும் அக்கிரம கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பிசாசின் காலத்திலிருந்து, அதாவது ஆரம்பத்தில் தூதர்கள் காலத்திலிருந்து அவன் எப்ப தள்ளப்பட்டானோ அப்பத்திலிருந்து இந்த பூமி எப்ப ஸ்தாபிக்கப்பட்டதோ அக்கிரம கிரியைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த அக்கிரம கிரியைகளை நடக்கும்பொழுது 3 கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள். பைபிள்ல இந்த 3 கேட்டகரி மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஒன்று, ஏசபேல் அக்கிரம கிரியை தேசத்தில் நடப்பிக்கும் போது அவளோடு கூட சேர்ந்து கொள்கிற தீர்க்கதரிசிகள் கூட்டம் ஒன்று. இன்னொன்று, இவைகளை கண்டு மனம் முழுங்கி ஜபித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று. ஒரு 7000 தீர்க்கதரிசிகள், கெபிக்கு 50 பேராக அங்கே அவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவது, இறங்கி தேவனுக்காக வைராக்கியமாக அங்கே போராடின ஒரு கூட்டம், அதுதான் எலியா. இந்த கூட்டம், இந்த 3 கூட்டம் எப்பவுமே இருக்கும். இதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ உதாரணமா எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றார் 8ஆம் அதிகாரத்தில், தேவாலயத்துக்குள்ள அக்கிரமத்தை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. சூரிய வழிபாடு பண்றாங்க, தம்மூஸ் வழிபாடு பண்றாங்க, எல்லா தேவாலயத்துக்குள்ள அக்கிரமம் நடக்குது. இப்ப அதை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, ஜெபிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் அதை கண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடியதான எசேக்கியேல் போன்ற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த 3 கூட்டம் எப்பவுமே இருக்கும். இதுல லோத்து ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கூட்டத்தை சார்ந்தவர்னா, ஆக்கினைக்குள்ளானவர்களை சோதனை ரட்சிக்க, அதாவது 8ஆம் வசனம், இருதயத்தில் வாதிக்கப்பட்ட. இது நடக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு வாதிப்பு வருது. ஐயோ, என் தேசத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறதே, தேசம் முழுவதும் சோரம் போய் விட்டதே, நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே என் தேசத்தை காப்பாற்றும் சொல்லி பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டம். இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதை அவர் உருவாக்குகிறார். இந்த ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, தேசத்தில் நடக்கிற இந்த ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, பெருமூச்சு விட்டு இருதயத்தில் வாதிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை, இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு 9ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகத்தில் 4வது வசனம் நினைக்கிறேன், அவர் எருசலேம் எங்கும் உருவ போய் எருசலேமில் நடக்கிற அக்கிரமத்தை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் மேல் முத்திரை போடு. இந்த முத்திரையை போட்டு எதற்காக போடப்படுது? முதலாவது, இவர்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், இவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள், இவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள். இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நம்ம நாட்டில் உலகம் முழுவதும் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு மிகப்பெரியதான கலாமிட்டி போய் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கலாமிட்டியில ஒரு கூட்டம், அதாவது டாக்டர்ஸ், காவலர்கள், இவங்கெல்லாம் இறங்கி ஜனங்களுக்காக பாதுகாக்க அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம், அப்படி இருக்கட்டும், அவர்கள் அதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வியாதி சுகமாக வேண்டும், இது பூரணப்பட வேண்டும், இந்த வியாதி இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறது.
ஒரு கூட்டம் உட்கார்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எப்படியாகிலும் இது விடுதலையாக வேண்டும். பல இடங்களிலே, பல ஊழியர்கள், பல சபைகளிலே அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம், எத்தனை டிவியில் உட்கார்ந்து எத்தனை பரிசுத்தவான்கள் தங்கள் கண்ணீரை சிந்தி, ஆண்டவரே எப்படியாவது ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க, எப்படியாவது தேசத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது ஜனங்களை காப்பாத்துங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்லுகிறார்கள், அதாவது எங்களுக்கு பாரம் இல்லையா, அவங்க மட்டும்தான் அழணுமா? நான் சொல்றேன், யார் அழுக வேண்டாம், யார் வேணாலும். அவர்கள் பொதுவாக நாம் ஒரு காரியம் நடக்கும்போது அதற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவன். இந்த அழுகிறது ஒரு பக்கம், இந்த ஜபத்திற்கு ஒரு நாள் கண்டிப்பாய் பதில் உண்டு. ஒரு ஜபமும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜபத்தை கேட்கிறவரே அவங்க செய்த எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கும் வேலை வந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லு. கண்டிப்பாய் தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் இப்படி ஜபிக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இந்த ஜபிக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஏன் ஜபிக்க வேண்டும்? ஒன்று, அவங்க சுகமாகணும், அவங்க குணமாகணும், தேசத்தில் நடக்கிற அக்கிரமம் தீர்ந்து போகணும், அது ஒரு பக்கம். இன்னொன்று, அது நடக்குதோ இல்லையோ, சோதோமில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்புகிறார்களோ இல்லையோ, ஆனால் ஒன்று, லோத்து ரட்சிக்கப்படுவான், லோத்து பாதுகாக்கப்படுவான். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அக்கிரமம் செய்யும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். பெருமூச்சு விட்டு அழுகும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் முத்திரை போடு, காரணம் அழிவு வரும்போது அவரை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் ஏசபேலுக்கு பிரச்சனை வந்து, ஏசபேல் கிட்ட பிரச்சனை வந்து எல்லாரும் பண்ணும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் போய் கெபில உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏசபேல் கையில் சிக்காதபடி பாதுகாக்கப்பட்டார்கள். உபதியா சொல்லுகிறார், 50 பேராக நான் கெபிலை மறைத்து வைத்து பாதுகாத்தேன். அதுதான் உண்மை. நாம் ஜபிக்கிற ஜபம் அவர்களை பாதுகாக்கும். அந்த ஜபத்துக்கு பதில் ஒன்று வரும். இரண்டாவது, நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்களை பாதுகாக்கும், நம்மை பாதுகாக்கும், நாமை ரட்சிக்குள்ள நடத்தும். ஏன் இந்த ஜபத்தை செய்யணும்? ஏன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும்? இந்த ஜபத்தினுடைய விளைவு, ஒன்று, கர்த்தர் பதில் தருவார், 2, ஜபிக்கிற நம்மை பாதுகாப்பார். அதுதான் லோத்துவை பாதுகாத்தது. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆதாம் ஜெபம் பண்ணாரு, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, ஆபிரகாமுடைய ஜெபத்தினுடைய விளைவாகத்தான் லோத்து பாதுகாக்கப்பட்டார். ஆபிரகாமுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆபிரகாம் ஜெபம் எங்க நிற்கிறது? 10 பேரோட வந்து நிற்கிறது. 10 பேருக்கு மேல ஆபிரகாம் ஜெபத்தை கண்டினியூ பண்ணல. காரணம், ஆபிரகாமுடைய நினைவு என்னன்னா, லோத்து போயிருக்கிறான், அவர்கிட்ட எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அத்தனை பேரையும் தன் கண்ட்ரோலில் வச்சிருந்தா கூட ஒரு 10 நீதிமானாவது லோத்து வீட்டில் இருப்பாரே, அவன் குடும்பம் பிள்ளைகளை சேர்த்தாலும் ஒரு 10 பேராவது இருப்பாங்களே, அதனால பிரச்சனை இல்லை, 10ல் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் செய்கிறார். ஆனால் நடந்தது என்ன? லோத்து வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேர் தான் அந்த பிரயாணத்தில் புறப்படுறவங்க, வெளியே வர பிரயாணத்தில் புறப்படுறாங்க. 3 பேர் தான் அதில் சக்ஸஸ் ஆகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்ன? தேசம் முழுவதும் கெட்டு இருக்கிறது. 3 பேர் தான், 4 பேர் தான் நிச்சயமாக இருக்கிறார்கள். 10 நீதிமான் அங்கே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபம் 10 நீதிமானுக்கு கர்த்தர் செவிசாய்க்கிறதா இருந்தால் லோத்தும் சேர்ந்து அழிந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒரு நீதிமான் கூட அழிந்து போகக்கூடாது, ஒரு நீதிமான் கூட அழியக்கூடாது. 10 நீதிமான் இருந்தால் பட்டணம் பாதுகாக்கப்படும். ஒருவேளை 10 நீதிமான் இல்லையா, எத்தனை நீதிமான் இருக்கிறார்களோ அத்தனை நீதிமான் பாதுகாக்கப்படுவார்கள். ஒரு நீதிமான் கூட அழிவது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. அப்ப என்ன நடக்குது? இவன் நீதிமான் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், அந்த தேசத்தில் நடக்கிற காரியத்திற்கு அவன் பெருமூச்சு விட்டு அழுதான். அவன் இதயம் பாதிக்கப்பட்டது. ஐயோ, என் தேசத்தில் இப்படி நடக்கிறதா ஆண்டவரே, நாம் ஒவ்வொருத்தரும் அந்த நீதிமானாகிய லோத்துவினுடைய ஸ்தானத்திற்கு வர வேண்டும். பெருமூச்சு விட்டு அழுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். ஆண்டவரே, என் தேசத்தில் இப்படி நடக்குதே, இப்படி காரியங்கள் நடக்குதே, எங்கள் சபைகள் மூடி இருக்குதே, சீக்கிரத்தில் எங்கள் சபைகள் தொடங்கணும் ஆண்டவரே, நாங்கள் சீக்கிரத்தில் வெளியே ஃப்ரீயா போகணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு போகணும் ஆண்டவரே, நாங்கள் இப்படி ஒரு அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கிறோமே, அது மாத்திரமில்லை, எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு வாதை ஒன்று போய்கொண்டிருக்கிறதே, உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தூதன் உருவரை போய்கொண்டிருந்தது போல போய்கொண்டிருக்கிறதே, சீக்கிரத்தில் நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே அந்த வாதை. இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் வரணும், எல்லாத்துக்கும் வரணும். தேசத்தில் அக்கிரம அநியாயம் வரும்போது ஓரின சேர்க்கைக்கு சட்டம் இயற்றப்பட்டு சரின்னு நீதிமன்றம் சொல்லும் போது வாதை வரணும் இருதயத்தில். ஐயோ, இப்படி நடக்குதே ஆண்டவரே, அந்த ஒரு பாதிப்பு இருதயத்துக்குள்ள உடனே வரணும், உடனே அதுக்கு ஒரு வாதை வரணும் இருதயத்தில். ஆண்டவர் நோக்கி பெருமூச்சு விட்டு அழணும். அதைத்தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே என்ன பண்றோங்கிறது வேற, மனுஷன் பார்க்கறது. நம்ம எப்படி ஜெபம் பண்றோங்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த முத்திரை போட சொல்றாரு. முத்திரை போடப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளில் முத்திரை போடும் அளவும் பூமியை சேதப்படுத்தாதிருங்கள்.
இப்போ அவங்களுக்கு முத்திரை போடுற வரைக்கும் பூமி சேதப்படலை. ஆனால் 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டார்கள், மிச்சம் எல்லாரும் பாதிக்கப்பட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? எதற்கு முத்திரை போடப்பட்டது? உலகம் எங்கும் ஒரு வாதை வரும்போது, தேசம் எங்கும் ஒரு வாதை வரும்போது முத்திரை போடப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யார் முத்திரை போடப்பட்டவர்கள்? தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், அவர்கள் வாதிக்கப்பட்டவர்கள், இருதயத்தில் வாதிக்கப்படுறாங்க. இப்ப நமக்கிட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான முத்திரை இருக்கிறது. எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை இருக்கு. அவர் நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். நம்ம பொதுவாக நினைக்கிறோம்னா நமக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்றாரு. நமக்காக ஜெபம் பண்றது ரெண்டாவதுங்க. தேசத்தில் நடக்கிறத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற, விசுவாசிகளுக்குள்ள நடக்கிற, ஊழியர்களுக்குள்ள நடக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் வாதிக்கப்பட்டு அழணும், ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தை தான் மிக முக்கியமாக ஆண்டவர் பார்க்கிறார். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார்னு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் யோபு கிட்ட போங்க, அவன் உங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் யோபு கிட்ட போறாங்க. யோபு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். நண்பர்களுக்காக யோபு விண்ணப்பங்களை ஏறெடுத்த உடனே யோபுவின் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை மாற்றுவார். நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள்ங்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போ ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்தோம்? அந்த ஏழைகளுக்கு கொடுத்தீங்க பாருங்க, அவனுக்கு நீங்கள் பண்ணா எனக்கு பண்ண மாதிரி. அதே கான்செப்ட் தான் இங்கேயே வருது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அது உங்களுக்கு பண்ண மாதிரி, அடுத்தவங்களுடைய மீட்புக்கு ஜெபம் பண்ணா அது உங்க மீட்புக்கு ஜெபம் பண்ற மாதிரி. ஐயோ என்ன காப்பாத்தும் நீங்க ஜெபம் பண்றதை விட அவனை காப்பாத்தும். ஆனா உண்மையா பாரத்தோட பண்ணணும். ஐயோ அவனுக்கு பண்ணா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவலாக உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு கர்ப்பவதிக்கு அந்த அம்மாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா வயிற்றுல இருக்க பிள்ளை தானா வளரும், அதான் அர்த்தம். அப்போ அதே மாதிரி தான் இதுவும் வச்சுங்களேன், அந்த கான்செப்ட் தானே. அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம்னா நமக்கு ஆசீர்வாதம் தானாய் வரும். அவர்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான், நீதியுள்ள இருதயத்தில் நீதிமானாகிய லோத்து, அவன் எதனால நீதிமானானான்? அவர்களுக்காக ஜெபித்ததுனால. அவர்களை கண்டவன் ஜெபித்தான், ஆண்டவரே இப்படி நடக்குதேப்பா என் தேசத்துல, இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட அந்த ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இன்னையிலிருந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்ப இன்னும் நம்ம அதிகமா ஏறெடுக்கணும். இது வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட ஜெப குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த தேசத்துல இப்படி நடக்குது, இது முழுவதுமா மாறணும். ஆண்டவரே முழுவதுமாக மாறணும். தேசம் கிளியர் ஆகணும், பரிசுத்தமாகணும், தேசம் வியாதி இல்லாத தேசமாய் மாறணும். அப்படி ஒரு ஜெபம் ஏன் வரக்கூடாது? வரலாம். இன்னைக்கும் பூமியில இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி வைரஸ் வரதுக்கு முன்னாடி எத்தனையோ நாடுகள்ல போலியோ கிடையாது, மலேரியா கிடையாது, அப்படிப்பட்ட அந்த மெடிசன், அதாவது என்ன சொல்லுவாங்க, வியாதி ஃப்ரீ கண்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஏன் நம்ம தேசம் மாறக்கூடாது? அப்படி ஒரு ஜெபம் வரணும். நாம் அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது, பசியாக இருக்கிறவர்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு, அந்த வறுமையில் இருக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்காக அவன் ஜெபித்தான், கர்த்தர் அவனை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, லோத்து ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அந்த 2 தூதர்களும் அங்கே வரும்போது அவன் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 தூதர்கள் சோதோமை அழிப்பதற்கு உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழையும் போது லோத்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவர் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதோமின் வாசலிலே அவர் உட்கார்ந்திருந்தார். ஏன் சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு? அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதோம் உள்ள முழுவதுமாக பாவம், 100% பாவம் சோதோம்ல. அங்க இருக்கக்கூடிய அக்கிரமம், நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பார்த்துருக்கிறோம். அக்கிரமம் என்ன? ஆகார திரட்சி அவங்களுக்கு இருந்துச்சு. அது மாத்திரமில்ல, அவங்களுக்குள்ள ஓரின சேர்க்கை இருந்துச்சு, எளியவனை விசாரிக்காத தன்மை இருந்துச்சு, இப்படி நிறைய இருந்துச்சு அவங்களுக்குள்ள. இதெல்லாம் கண்டு அவனுக்கு வாத மனசுல அவன் என்ன பண்ணிட்டான்? போய் வாசல்ல உட்காந்துட்டான். அவருடைய அர்த்தம் என்ன? தேசம் முழுவதுமாய் வரும்போது
நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தினா லாக்டவுன் இது இல்லைங்க. இப்போ அதுவும் ஒரு காரணம். பாருங்க, தேசம் முழுக்க வியாதி வைரஸ் வந்துருச்சுன்னா நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். இது ஸ்பிரிச்சுவல் தனிமை. இதுக்கு பேர் வேறுபாடு உள்ள வாழ்க்கைன்னு பேர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததி உள்ள இருக்கு. அதை பார்த்த உடனே அவர்களோடு கூட அவன் சரிக்கு சமமாக போராடவில்லை. ஒரு காலகட்டத்தில் நம்மளால் அவர்களோடு கூட போராட முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் வரும்போது நாம் விலகி நிற்பது நல்லது. சரிக்கு சமமாக பதில் கொடுத்து கொண்டு, சரிக்கு சமமாக அவரிடத்துல போய் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு, அவர்களை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும். சோதமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அங்கே சுவிசேஷம் சொல்ல முடியாத சிச்சுவேஷன் ஒன்று வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நாம் அதற்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார். அது நம்மளால் உள்ள போக முடியாது. பாருங்க, பல இடங்கள்ல அப்படிப்பட்ட சுவிசேஷத்துக்கு கதவு அடைக்கப்பட்ட இடம் இருக்கு. முந்தைய ஒரு காலகட்டத்தில் டிராக்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ பல இடங்கள்ல டிராக்ஸ் கொடுக்க முடியாது. பல இடங்கள்ல முந்தைய ஒரு காலத்தில் வந்துட்டு வீட்டு சந்திப்பு போக முடியும். வீடு வீடா போய் ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல முடியும். இப்ப சந்திக்க முடியாது. கதவு அடைக்கப்பட்ட எத்தனையோ ஏரியாக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களோடு கூட போய் மல்லு கட்டி நாங்க உள்ள போய் சொல்லுவோங்கிறது கஷ்டம். சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க, நான் சொல்றேன், ஊழியம் செய்ய வேண்டியது உண்மை, உள்ள போய் சொல்ல வேண்டியது உண்மை. சொல்ல முடியாத சிச்சுவேஷன் வரும்போது வெளியே இருந்து ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உள்ளே பதில் கொடுப்பார். இந்த ஜெபத்திற்கு உள்ளே கர்த்தர் பதில் கொடுப்பார். இப்ப லோத்து என்ன பண்ணிக்கிட்டாரு? தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகமே ஒன்று செஞ்சதுன்னா சரியாயிடாது. எப்பவுமே சரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பை செஞ்சிட்டாங்கன்னா அது சரியாயிடாது. இப்போ சோதோமுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஓரின சேர்க்கை செய்யறாங்க, அது எப்படி சரியாயிரும்? அது சரியாகாதே. அது தப்பு தான். எல்லா நாட்டு அரசாங்கமும் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு எல்லா நாட்டு அரசாங்கமும் ஓரின சேர்க்கை சரின்னு சட்டம் போட்டாச்சு. இப்ப எல்லாரும் அதை ஓகேனாச்சு. பல சபைகள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. அமெரிக்காவில் ஒரு அம்மா சபையில் ரிஜிஸ்டர் இருக்காங்க. நான் ஏற்கனவே காரியங்களை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ரிஜிஸ்டராக இருக்காங்க. சபையில் கொண்டு போயிட்டு கல்யாணம் சொல்லும் போது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ஏன்னா இது வேதத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உடனே அந்த அம்மா மேலே போய் கேஸ் கொடுத்தாச்சு. கேஸ் கொடுத்த உடனே நீதிபதி கூப்பிட்டு கேட்குறாரு, ஒருவேளை இது புது சட்டம், நீங்கள் தெரியாமல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் இப்பொழுது ஒத்துக்கொண்டு நீங்கள் மாத்திரம் அந்த ஓரின சேர்க்கைக்கு ஓகேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலை ஆக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க, சட்டப்படி நீங்கள் சொன்னது சரி, அரசாங்கம் ஏற்றுக்குச்சு, எல்லாரும் ஓகே தான். ஆனால் உங்களிடத்துல மன்னிப்பை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்களிடத்துல தண்டனையை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னா, நாடே சொன்னாலும் கோர்ட்டே சொன்னாலும் சரியாயிராது. வேதம் என்ன சொல்லுது? லோத்து தனித்து உட்கார்ந்திருந்தான். காரணம் என்ன? இவங்க எல்லாம் சரின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அவன் சொல்றான், இல்ல இல்ல, என்னால் அவங்களோட போராட முடியாது ஆண்டவரே, ஆனா ஒன்று செய்ய முடியும், நான் அதில் கலக்காதபடிக்கு என்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும். ஏசபேலுடைய பந்தியில் போய் 4400 தோப்பு விக்கிரகாரங்க உட்காந்தாச்சு. நிறைய பேர் பாகால் தீர்க்கதரிசிகள் உட்காந்தாச்சு. எல்லாரும் செஞ்சுட்டாங்க. இப்போ எலியாவை பார்த்து, ஏன் எலியா இப்படி வனாந்தரமா ஓடிக்கிட்டு இருக்கிற? எதுக்கு உனக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இரு. அவன் சொல்றான், நான் பந்தியில் சாப்பிடல, அது வேற விஷயம், ஆனால் நான் அங்கே இருக்க மாட்டேன், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறவன் சொல்றான். ஏன் இவர் வெளியே உட்கார்ந்து இருந்தாரு? இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை லோத்துவை ரட்சித்தது. எப்படி ரட்சித்தது? அவன் எல்லாரை விட்டு வேறுபட்டு வெளியே உட்கார்ந்து இருந்தான். எல்லாரும் விட்டு வெளியே உட்கார்ந்திருந்தான். உள்ளே நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு பாதுகாக்கப்பட்ட ஒருவன் உண்டு என்று சொன்னால் அது லோத்து மட்டுமே. அநியாயத்தை கண்டு அக்கிரமத்தை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து இரண்டாவது அந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உட்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தன்னை ஒதுக்கி கொண்டான். நான் அல்ல ஆண்டவரே, இது வேணாம் எனக்கு. வாசலுக்கு போயிட்டான், வெளியே போயிட்டான். வீடுக்கு உள்ள வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, இது ஒரு கூட்டம். அது வெளியே போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே இது எங்களால் முடியல, போராட முடியல, இவங்களோட கூட பேச முடியல, அதுக்கு பதிலாக நான் வெளியே உட்காந்து சோம் பண்றேன் ஆண்டவரே. அந்த இருதயம் பாதிப்போடு வெளியே உட்காந்துருக்கான் ஒளிமுக வாசல். ஆண்டவரே இப்படிலாம் நடக்குதேப்பா. அவனை அதுதான் ரட்சித்தது. இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் சரி என்று படுக்குது, ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தப்பா இருக்கும். பைபிள் ஒரு காரியத்தை தப்புன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து அதை சரின்னு சொன்னா
ஒரு கூட்டம் எல்லாரும் சொல்லும் போது நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணுங்க அப்படிங்கிறது ஒரு கூட்டம். முடியாது, நீங்க பண்றதை பண்ணிக்கோங்க, நான் தனித்து தான் நிற்பேன்னு சொல்றது லோத்துவின் கூட்டம். அதுதான் எலியாவின் கூட்டம். ஒரு நாள் வரும், யார் ரட்சிக்கப்படுகிறார்கள், யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அங்கே தெரியும், தெளிவாய் தெரியும். இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா நாடும் ஓரின சேர்க்கையை சட்டம் போட்டாச்சு. இப்போ உலகம் முழுக்க வரைக்கும் ஓரின சேர்க்கை சரி, உலகம் முழுக்க ஓரின சேர்க்கை சரி. ஒரு கூட்டம் மட்டும், சொற்ப கூட்டம் மட்டும், அதுலேயுமே சில சபைகள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. அமெரிக்கா, டென்மார்க், பெல்ஜியம் போன்ற சபைகள், பல சபைகள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒரு சில சபைகள் இன்னும் எதிர்த்து நிற்கிறது. அப்படி எதிர்த்து நிற்கிற சபையை பார்த்து பைத்தியக்கார சபை, இன்னும் போக போக என்ன ஆகும் தெரியுமா? அப்படி எதிர்த்து நிற்கிற சபைக்கு விரோதமாக சட்டம் வரும். சட்டம் வந்து நீங்கள் இதற்கு கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டா நீங்கள் ஏற்றுக்கொள்ள, இப்ப அமெரிக்காவில் இருக்கு, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்பாங்க. இப்போ ஒரு கூட்டம் சொல்லும், எல்லாரும் ஏத்துக்காச்சு, சட்டமே போதாச்சு, ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியாம ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. ஓரின சேர்க்கை சபைக்குள்ள கல்யாணம் நடக்கும் போது நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கால. இப்ப நம்ம சொல்ல முடியுமா கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு தெரியாம இது நடக்குமா? கர்த்தரே அனுமதிக்க மாட்டோம், நம்ம என்னையா அவங்க பாட்டு பண்ணட்டும், நம்ம அதை பண்ணல, ஓரமா உட்காந்துக்கலாம், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாம அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு நம்ம போயிடணும், அந்த இடத்துல உட்காரக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு ஊழிய கூட்டத்துக்கு போயிருந்த போது ஒரு கட்டட நிதி அவர்கள் கலெக்ட் பண்ணுகிறார்கள். கட்டட நிதி கலெக்ட் பண்ணும்போது, கலெக்ட் பண்ணுவதற்கு அவர்கள் கையாண்ட முறை, கட்டட நிதி கலெக்ட் பண்ற தப்பு கிடையாது. அவர்கள் விசுவாசிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, அவங்க விசுவாசிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். அந்த கட்டட நிதியை கலெக்ட் பண்ணுவதற்கு அவர்கள் கையாண்ட முறை ஒன்று இருக்கிறது. என்ன நடந்தது? இப்பொழுது நம்முடைய கட்டட நிதியை கலெக்ட் பண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்லி அவர் வருகிறார் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம், ஏன்னா அவங்க சொன்ன நடிகர் செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. செத்து போன நடிகர் எப்படி வருவாரு அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வேஷம் போட்ட ஒரு நடிகர், அந்த ஒரு மனுஷர் வருகிறார். அந்த வேஷம் போட்டவர் வந்து அவர் மாதிரி மிமிக்ரி பேசுறார். மிமிக்ரி பேசி அவர் பாடின ஒரு பாட்டை ஒன்று பாடுறார். பாடி, இது நம்ம கட்டடம், நாம கலெக்ட் பண்ணணும், நீங்கள் கொடுங்கள் அப்படின்லாம் அந்த நடிகருடைய ஸ்லாங்ல ஜனங்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி, உடனே கொஞ்சம் பேர் இது நல்ல மெத்தடா இருக்குதுங்க, இன்னோவேட்டிவா பண்ணிருக்கீங்க ஒரு சிலர், அதுல மேடையில ஒரு சிலர் வேற அதை பாராட்டுறாங்க. ஆவியானவர் சொன்னார், ஏஞ்சி வெளியே போ அப்படின்னாரு. எழுந்திருச்சு வெளியே போ. நான் அணைக்கப்பட்டிருந்தேன், உட்கார்ந்துருந்தேன், அப்படியே எழுந்திருச்சு பொறுமையா வெளியே வந்தேன். வெளியே வந்து நான் வெளியே இருந்த ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அழைச்சவர் வந்து, என்ன இங்கே வந்துட்டீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னாரு. இல்லை, அந்த நடிகர் இருக்கிற இடத்துல இருக்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரல, அவரே அங்கே இருக்கட்டும். எதுக்கு சொல்கிறேன்? அதற்கான ஆக்கினை வரும்போது அதிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். இதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் கண்டிப்பா. ஒருவேளை மன்னிக்கிறார், அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய ஆக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் யாரை மன்னிக்கிறார், யாரை தண்டிக்கிறார், கர்த்தர் கருத்தில் இருக்குது. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கல, ஒன்று மட்டும் தான் சொல்றோம், நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். இனி அதுதான், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யோபு, லோத்து அங்கிருந்து வெளியே வந்து விட்டான், வெளியே வந்து ஓரத்தில் உட்கார்ந்து வச்சுக்கிட்டான். ஏன்? இவங்களை இனி திருத்த முடியாது ஆண்டவரே, இனி இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்று செய்கிறேன், என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். ஏன் லோத்து ரட்சிக்கப்பட்டான் தெரியுமா? அந்த ஜனங்களோடு கூட மாறுபாடான சந்ததிகளோடு தன்னை கலவாதபடிக்கு வேறுபாடுள்ள வாழ்க்கை. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சபைக்கும் வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சபை வேறு, உலகம் வேறு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ரோமர் 12 சொல்லுகிறார். ரோமர் 12 வாசிக்கிறோம். இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வரத்துக்கு நிறைய ட்ரை. எப்படியாவது பிசாசு சபைகளுக்குள்ள உலகத்தை கொண்டாந்துடணும், விசுவாசிகளுக்குள்ள கொண்டாந்துடணும். திருப்பியும் சொல்றேன், சபைனா நம்மைக்குள்ள கொண்டாந்துடணும், எப்படியாவது உலகத்தை புகுத்திடணும், உலகத்தில் இருக்கிறதான சினிமா பாட்டை உள்ள கொண்டாந்துடணும், அதே டியூனை இங்க கொண்டாந்துடணும், அதே ஆடம்பரத்தை இங்க கொண்டாந்துடணும். அதுதான் விரும்புறாங்க. லோத்துவினுடைய வீடு ஒன்று இருக்கு,
அந்த லோத்துவின் வீட்டுக்குள்ள அவர்கள் வர முயற்சிக்கிறார்கள். லோத்துவின் வீட்டுக்குள்ள உள்ள வர முயற்சிக்கிறாங்க. லோத்து அனுமதி கொடுக்கவில்லை. அவன் வந்து வெளியே கதவை அடைச்சிட்டு சொல்றான், இது நல்லதல்ல, என் வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது. அடுத்து என்ன நடக்குது? தூதர்கள் அவனை இழுத்து கதவை அடைத்தார்கள். அதோட அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய சபைகளுக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள அதை வராதபடி நீ பாதுகாத்தால் அது வராதபடிக்கு கர்த்தரும் உன்னை பாதுகாப்பார். உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஓநாய்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஓநாய்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி வரும் பட்சத்தில், முடியாத பட்சத்தில் சில சிச்சுவேஷன்ஸ், நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்றேன். நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் இந்த வீடியோ கேம்ஸ்குள்ள போகக்கூடாது, இந்த டிவிகளுக்குள்ள போயிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சிச்சுவேஷன் நம்ம பிள்ளைகளுக்கு வேற வழியும் இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ப்ராக்டிக்கலாக நான் சொல்றேன். அப்போ இது வராதபடிக்கு நான் என் கதவை அடைக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது உள்ள வருது. அந்த சோதோமுடைய காரியம் உள்ள வருது, என் பிள்ளைக்குள்ள வர ட்ரை பண்ணுது. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லும் போது பரலோகம் உங்களுக்கு ஒரு உதவி கொடுக்கும். தேவன் உதவி செய்வார். அது சபைக்குள்ள வராதபடி, வீட்டுக்குள்ளே வராதபடி, உங்கள் பிள்ளைக்குள்ளே வராதபடி கர்த்தர் கதவை அடைப்பார். கர்த்தர் அடைச்ச கதவை யாரும் உள்ள வர முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், உங்கள் பிள்ளையை நாம் முடிந்த வரைக்கும் பாதுகாக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதெல்லாம் வரக்கூடாதுப்பா, கண்டிக்கிறோம். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால் கண்டிக்க முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஒன்று வரும். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த லிமிட்டுக்கு மேல போகாதீங்க. அந்த லிமிட்டுக்கு மேல பிள்ளையை கர்த்தர் கையில் ஒப்படைங்க. நான் சொல்றேன், அற்புதமாயும் அதிசயமாயும் பிள்ளையின் சிந்தையை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பார்வோனின் இருதயத்தை மாற்ற முடிந்த அவரால், நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை திருப்ப முடிஞ்ச அவரால் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் திருப்ப முடியும். நம்முடைய சபைகளுக்குள்ளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட அக்கிரமங்கள், அநியாயங்கள் வராதபடிக்கு அவரால் தடுக்க முடியும். ஒரு லிமிட் தான் நம்மளால முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேல சபையில போதிக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் சொல்றோம். ஆனா திடீர்னு பாருங்க, யாராவது ஒருத்தர் உள்ள எங்கேயாவது ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு, யாருடைய பைபிள் ஸ்டடிக்காவது போயிட்டு அந்த கள்ளோபதேச சபைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நமக்கே தெரியாது. 3 மாசம் 6 மாசம் அது உட்காந்து உள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 7-8 பேர் இப்படி ஒரு உபதேசம் இருக்குதுன்னு டக்குன்னு எழும்புவாங்க. எனக்கு சில போதகர்கள் சொல்லி இருக்கிறாங்க, திடீர்னு இப்படி வந்துட்டாங்க, என்னன்னே தெரியல, பார்த்தா 3 மாசமா இது நடக்குது, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, அந்த ஜனங்களை கர்த்தர் கையில் ஒப்படைக்கணும். ஏன்னா நம்ம அந்த கலைகளை பிடுங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அது வேற மாதிரி பரவும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் ஒப்படைச்சு பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அழகா அந்த கலைகளை பிடுங்குவார். அது வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் கதவை அடைப்பார். அவர் உள்ள இருந்துகிட்டு கதவை அடைப்பார். பல இடங்கள்ல பாருங்க, கர்த்தர் வெளியே இருந்துட்டு கதவை அடைப்பார். இந்த இடத்துல உள்ள இருந்துகிட்டு அடைப்பார். உள்ள இருந்துட்டு கதவை அடைச்சிட்டு அது வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ள, நமக்குள்ளே, நம்ம பிள்ளைகளுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அதான் நடக்கும். உங்களை மாத்திரம் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். 2வது, லோத்து வேறுபாடு உள்ள வாழ்க்கை. தனியா உட்கார்ந்தான் அந்த சோதோமுடைய வாசல்ல. வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். இல்லப்பா, சோதோம் ஆகார திரட்சினா யோசிச்சு பாருங்க, பயங்கரமான ரெஸ்டாரண்ட்ஸ், பயங்கர ஹைஃபா. அன்னைக்கு உள்ள இடங்கள்லயே அது எப்படி இருந்துச்சாம்? வசனம் சொல்லுது, அது அழியிற வரைக்கும் எப்படி இருந்துச்சாம தெரியுமா? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈடன் கார்டன் மாதிரி இருந்துச்சாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சிட்டி, வெனிஸ் நகரத்தை போல, அது நம்ம சொல்லக்கூடியது பெரிய பெரிய நியூயார்க் சிட்டியை போல பயங்கர ஹை ஃபண்டா. அன்னைக்கு ஜனங்க அப்படியே பயங்கரமா இருக்காங்க. இன்னைக்கு பிரைட்டன்ல இருக்கிற மாதிரி, இன்னைக்கு எருசலேம்ல பரேடு போற மாதிரி ஜனங்கள்லாம் அப்படி ஓரடி சேர்க்க பரேடு போயிருக்காங்க. பயங்கர கிராண்டா இருக்கு. அப்படியாப்பட்ட கிராண்ட் சிட்டியை விட்டுட்டு ஒருத்தன் போய் வாசல்ல உட்காந்துருக்கான். என்ட்ரன்ஸ்ல, ஊருக்கு வெளியே ஒண்ணுமே இருக்காது, அங்க போய் உட்காந்துருக்கான். ஏன்? அந்த ஊருக்குள்ள இனி என்னால் இருக்க முடியாது. ஆனா ஒன்று மட்டும் முடியும், அங்கே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அதான் லோத்துவினுடைய வீடு. லோத்துவினுடைய வீடு அங்கதான் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நான் அங்க இருப்பேன். ஆனா ஒண்ணு, அது எனக்குள் நுழையாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். சபை வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழணும். உலகத்தோடு கூட ஒத்து போகக்கூடாது. உலகத்துல எல்லாரும் சொல்றாங்கன்னா அது சரியாயிராது. நமக்கு வேதம் என்ன சொல்றதோ அதுதான் சரி. அது சபைக்குள்ள வரக்கூடாது, அது வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அது எனக்குள்ளே வரக்கூடாது. நான் அதை பாதுகாத்துக் கொள்வேன். இதுதான் லோத்துவை காப்பாற்றினது. 2வது, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். 3வது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அந்த தூதர்கள் அவனை கொண்டு வந்து வெளியே விடும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே. இதுதான் கடைசி.
ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரத்தில், லோத்துவின் நாட்களிலே நடைபெற்றது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். என்ன நடக்க போது? மனுஷகுமாரன் வரும்போது லோத்து நடக்கும். ஒன்று, லோத்து சோதம் விட்டு வெளியே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை விட்டு வெளியே வருவார்கள். லோத்துவை ஓடி போக சொன்னார்கள். இயேசு சொல்றாரு மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 14வது 17வது வசனத்தில், யூதேயாவில் இருக்கிறவர்கள் ஓடி போங்கன்னு சொல்றாரு. லோத்துவை மலைக்கு போட சொன்னாங்க. இயேசுவும் சொல்றாரு மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்றாரு. இங்க அக்கினி இறங்கி பட்சித்தது. இயேசுடைய காரியத்திலும் அக்கினி இறங்கி பட்சிக்க போகுது. சேம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கன்னு சொல்றாரு. இப்போ இவனை சொல்றாரு, சோதோமில் இருக்கிற லோத்தை பார்த்து சொல்றாரு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஸோ எல்லா ரெண்டு கான்செப்டும் ஒரே கான்செப்ட். அதனால தான் இயேசு சொல்றாரு, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். எல்லாம் ஓகே தான். ஆனா ஓடுகிற நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்க்காம ஓடணும். இதையும் இயேசு சொல்றாரு மத்திய 24ல் தெளிவாக சொல்றாரு. 40 முதல் 41வது வசனத்துல நம்ம சொல்றோம், வாசிக்கிறோம், 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது இதே சம்பவத்தை மார்க் 13:16 அவர் சொல்றாரு, 2 பேர் வயலில் இருப்பார்கள். இது மத்திய 24 40 42 இருக்கு. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இப்ப லோத்துவும் அவர் மனைவியும் போறாங்க. இவங்க 2 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர் போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல ஒருத்தர் பர்ஃபெக்டா போயிட்டாரு, ஒருத்தர் அங்கே கைவிடப்பட்டார். லோத்துவின் மனைவி கைவிடப்பட்டார். லோத்துவின் மனைவி செய்ததுக்கும் வருகையில் கைவிடப்படுவதற்கும் ஏத்து சொல்றது ஒரே விஷயம்தான். இப்போ என்ன சொல்லுது? மார்க் 13:16 வசனம் என்ன சொல்லுது? வயலில் இருக்கிறவன், 2 பேர் வயலில் இருப்பாங்கன்னு மத்திய 24 இருக்கு. வயலில் இருக்கிறவங்கள ஏன் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒருத்தன் கைவிடப்பட்டாங்கிற பதில் மார்க் 13 தான் இருக்கு. வசனம் சொல்லுது மத்திய 24 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எப்படி ஏன் இவன் கைவிடப்பட்டான்? அதுக்கு என்ன காரணம்னா மார்க் 13:16 சொல்லுது, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். வயலில் இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, முக்கியம், அதை விட முக்கியம் நீ திரும்ப கூடாது. திரும்பின கைவிடப்படுவேன். இதுதான் இங்க நடக்குது பாருங்க. லோத்துவும் அவர் மனைவியும் வெளியே போகிறார்கள், 2 பிள்ளைகள் போகிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை என்ன தெரியுமா? அந்த ஒரு கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அந்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா? பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, ஓடி போயிரு மலைக்கு. இதுதான் கடைசி காலத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்கிறது, பின்னிட்டு பார்க்காமல் ஓடுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் விட்டு வந்த அந்த இடத்திற்கு திரும்புறாங்க. பவுல் சொல்றாரு, திருப்பி நாம் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவோமானால் பரிதவிக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்லுது பேதுருவின் புஸ்தகத்துல, திருப்பி தான் விட்டதையே சாப்பிடுறது நாய் கக்கினதுக்கு தின்னதுக்கு சமானம், பன்றி குளிப்பாட்டி வச்ச பிறகு திருப்பி அது சேத்துல போறதுக்கு சமானம்னு சொல்லுது. இன்னைக்கு பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம். எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ, எதெல்லாம் ஆண்டவருக்காக வேணான்னு சொன்னோமோ, இன்னைக்கு அதையே வேற ரூபத்தில் பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புறோம். அதான் எப்போ சொல்லுவேன், கிறிஸ்துவுக்காக நான் இவ்வளத்தையும் விட்டேன் அப்படின்னு ஒரு பீரியட்ல சொல்றோம். ஒரு பீரியட்ல நான் எல்லாத்தையும் விட்டேன், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தர்றாரு. அவரா தரது வேற. திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பண்ற பிரசங்கத்துல என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அந்த பிரசங்கத்தை முழுசாவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பேசுறோம் என்ன சொல்றோங்கிற கண்டென்ட்டும் தெரியாது. ஏதாவது ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டு உடனே ஏதாவது நல்ல கவனிங்க. தேவன் கொடுக்கிறது வேற, நான் எல்லாத்தையும் விட்டேன் எனக்கு வேணும்னு கேட்கறது வேற. பேதுரு கேட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாத்தையும் விட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பரலோகத்தில் உள்ளது கிடைக்கும், எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதான் பவுலுடைய வாஞ்சை. பேதுருடைய வார்த்தை என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். நான் எல்லாத்தையும் விட்டு வந்தப்பா, என்ன விட்ட? படகு நிறைய மீன் இருந்துச்சு, 2 மீன், அது கூட அவர் கொடுத்தது தான். 2 படகு நிறைய மீன் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். விட்டதுக்கு பிரதிபலன் என்னங்கிறதா முக்கியம். அவரா கொடுக்கிறது வேற, நாமளா கேட்கறது வேற. அதான் சொல்றேன், காணிக்கையும் அப்படித்தான். காணிக்கையும் அவங்களா கொடுத்தா யார் குற்றம்னு சொல்ல போறது? அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் தரேன்னு சொன்னா அதை யாரும் எந்த தப்பையும் சொல்ல போறது இல்லையே. கொடுங்கன்னு கேட்கறது தான் தப்புன்னு சொல்றோம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. காணிக்கை அவர்களால் கொடுப்பது அன்பு, நாம கேட்டா அதுக்கு பேர் வேற. அதைத்தான் திருப்பின்னு சொல்றோம். அப்போ பின்னிட்டு பார்க்காத ஒரு அனுபவம் அப்படின்னா என்ன? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இனி எனக்கு அதுக்கு வேண்டாம், ஓவர், ஃபினிஷ், அது எனக்கு வேண்டாம். அப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன். கர்த்தர் என்ன எங்க போக சொல்றாரோ நான் அங்க போறேன்.
மலைக்கு போக சொல்றாரா? நான் அங்க போறேன். இப்போ இவர் என்ன சொல்றாரு? லோத்து என்ன சொல்றாரு? என்னால அவ்வளவு தூரம் ஓட முடியாது. உன்னால ஓட முடியாதுன்னு தெரிஞ்சா அவர் உன்னை மலைக்கு போன்னு சொன்னாரு? உன்னால ஓட முடியாதுன்னு தெரிஞ்சா சொன்னாரு மலைக்கு போன்னு? உன் பலன் என்ன? உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? உனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளவு? எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சொன்னாரு மலைக்கு போன்னு. இப்ப இவர் என்ன பண்றாரு? நான் சோவாருக்கு போறேன். ஏன் சோவாருக்கு போறேன்? என்னால மலைக்கு போக முடியாது. அப்படியா? மலைக்கு போக முடியாதா? போக முடியாது. சரி, சோவாருக்கு போ பார்ப்போம். சோவாருக்கு போனா சோவார் இதை விட பாவம். சோவாரின் பாவங்க ரொம்ப மோசம். அங்க போன லோத்து, ஐயோ இது சோதமோட மோசமா இருக்கு, எங்க போயிரும்? பேசாம மலைக்கே போயிரும். அப்ப மலைக்கு உன்னால போக முடியும் தானே? மலைக்கு போக முடியும் தானே? இன்னைக்கு நிறைய பேர் முடியாது, அவர் சொல்றபடி செய்ய முடியாது. அப்படியே இயேசு சொன்னதெல்லாம் பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாது. முடியும் முடியும்னு சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முடியாத ஒரு விஷயத்தை இந்த பைபிள் நமக்கு சொல்லவே இல்லைங்க. நம்மளால முடியுங்கிறதுக்கு உதாரணமா தான் இயேசுவே வந்து அதை செஞ்சு காட்டிட்டு போனாரு. அவர் மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்டது எதுக்காக? நம்மளால முடியும்னு. பின்னிட்டு பார்க்காத ஒரு அனுபவம். ஜஸ்ட் லிவ் தட் எவ்ரிதிங். பின்னாடி பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிறத சோதனை பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்கள பார்க்காதீங்க. ஓடிட்டே இருங்க. எங்க ஓடுங்க? மலைக்கு ஓடி போயிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம். அந்த மலைக்கு போய் சேர்ற வரைக்கும் பின்னாடி திரும்பியே பார்க்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம் சீயோன் மலைக்கு போய் சேருகிற வரைக்கும் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தோம் அவ்வளவுதான், கைவிடப்படும். நமக்கு பின்னாடி நிறைய சவுண்டு கேட்கும். நமக்கு பின்னாடி சோதம் அழியும் போது எல்லாம் ஊனு கத்துவாங்க, அழிவின் சத்தம் கேட்கும். சோதம்ல இருக்கிற ஜனங்களாம் கூக்குரல் கேட்கும். எல்லாரும் உப்பு தூண் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அழுகையின் கூக்குரல் எது கேட்டாலும் திரும்பக்கூடாது, எந்த சவுண்டுக்கும் திரும்பக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த சவுண்டுக்கு திரும்பி பார்த்தா நீயும் அப்படி ஆயிடுவேன். அந்த சவுண்டை திரும்பி பார்த்தா நீங்க என்ன ஆயிருவீங்க? ஐயோ இப்படிலாம் ஆகுதே, நீங்களும் சோதமாயிருவீங்க. நாம அப்படி ஆகக்கூடாது. அது பாட்டு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்க போய் நிக்கணும்? சீயோன் மலை மேல போய் நிக்கணும். ஏன்னா அழைப்பு, நம்ம அழைப்பு அதான். அதான் ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்கு தத்துவம். ஓடிரு, சமபூமி எங்கும் இல்லாது. எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல இல்ல, இது மேல ஏறணும், கஷ்டம். கஷ்டம்தான், ஏறுங்க. உபதேசம் கிருபையின் பிரமாணத்தை ஃபாலோ பண்றது கஷ்டம்தான். யாரும் ஈஸின்லாம் சொல்லல. அந்த பிரமாணத்தை ஆண்டவர் ஃபாலோ பண்ணார். அவர் வந்து எழுதின பிரமாணத்தை அவர் ஃபாலோ பண்ணி காட்டினாரு. அதே பிரமாணத்தில் பவுல் நடந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த மலையில ரோட போட்டாங்க. இப்போ மலையில ஏறது கஷ்டம் தான். அந்த மலையில ஏசி ஏறினாரு. ஒருத்தர் ஏறிட்டாருன்னா வழித்தடம் வந்துடும் பாருங்க. மனுஷன் நடந்தாங்க வழித்தடம் வந்துடும்ல. தொடர்ந்து 2-3 பேர் நடந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ரூட் கிடைச்சிடும் நமக்கு. இப்படி போனா மேல போயிடலாம், ரூட் கிடைச்சிடும். அந்த ரூட்டை நடந்து போட்டு மலைக்கு மேல ஏறினவர் இயேசு. அதே ரூட்ல பின்னாடி அப்போஸ்தலர்கள் நடந்தாங்க. அதுக்கு பின்னாடி பவுல் ஏறாரு பாருங்க. பவுல் ஏறி கொஞ்சம் குறைய அவர் ரூட்லயே மேல போயிட்டாரு. இப்ப நமக்கு ரூட் கிடைச்சிருச்சு. இப்படி போனா மேலைக்கு போயிடலாம். அப்படியே போயிருங்க, அப்படியே போயிருவோம். அதான் நல்லது கூட. கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். இப்போ நம்ம வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். உள்ள அடைக்கப்பட்ட கதவு. சீக்கிரத்துல வாசல்ல உட்கார்ந்து நாம அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள வந்துட்டோம். சீக்கிரத்துல நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் வெளியே விட போகிறார். நாம் மலைகளுக்கு ஓடி போகிற காலம் வருகிறது. லோத்து நீதிமான் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டான். 3 காரியங்களை அவன் செய்தான். முதலாவதாக, தேசத்தில் நடக்கிறதை கண்டு அவன் இருதயம் பாதிக்கப்பட்டான். ஐயோ ஆண்டவரே, இப்படி நடக்குதேப்பா, இந்த மாதிரிலாம் நடக்குதே, இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீங்களா? இதுல இருந்து அந்த ஜனங்களை காப்பாற்ற மாட்டீங்களா? 2, அவனா அவ்வளோ நடந்தாலும் அதில் தன்னை தனித்து காட்டிக் கொண்டான். ஐ எம் டிஃபரண்ட். ஜனங்கள் ஒரு பக்கம், ஜனங்கள் தப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து அதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இல்ல இல்ல வேத வசனம் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒரு பக்கம் இல்ல என்டர்டைன்மெண்டாவே பரலோகத்துக்கு போயிடலாம், ஜாலியாவே பரலோகத்துக்கு போயிடலாம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி ஜாலியா போயிடலாம்னு ஒரு கூட்டம் சொல்லும் போது, இல்ல இல்ல வேத வசனம் தான் என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும், அதன்படி நடக்கிறதா தீபம், அது என் பாதைக்கு வெளிச்சம், அதன்படி தான் நான் போக முடியும்னு, நீங்க இந்த பாதையிலே போங்க, இப்படியே போங்க, தனித்து இருந்துக்கோங்க. நம்மளை பார்த்து சில நேரத்தில் பைத்தியக்காரன் கூட சொல்லுவாங்க, என்னங்க பொழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க பாருங்க, இன்னைக்கு வந்தவங்களாம் எப்படி ஆயிட்டாங்க, கொஞ்சம் நெளிவு சுழிவோட போங்க, அப்போதான் நம்ம மேலே வர முடியும். பரவாயில்லைங்க, நான் பொறுமையா வரேன், ஆனா நான் அந்த கூட்டத்தோட சேர மாட்டேன். கேட்கிறாரா மோசே, பொன் கண்ணுக்குட்டி செஞ்சாச்சு, எல்லாரும் செஞ்சாச்சு, பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டாங்க, செஞ்சுட்டு அது கண்ணுக்குட்டி பண்டிகைன்னு கூட சொல்லல, என்ன சொன்னாங்க தெரியுமா, கர்த்தருக்கு பண்டிகை. இவங்களா ஒன்று மாடல் பண்ணிட்டு
இவங்களா ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. கர்த்தருக்கு பண்டிகைன்னு வச்ச உடனே அதுக்கு ஒரு ஆசாரியன் ஆரோன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டோட்டல் கிரௌடுமே அதை அக்செப்ட் பண்ணிருச்சு. ஒரே ஒருத்தன் வந்து கேட்குறாங்க, மோசேன்னு, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? லேவி கூட்டம் அப்படி வெளியே வருது, ஒரு கூட்டம் மட்டும் அப்படி வெளியே வருது. வாதை அவர்கள் மேல் வந்தது. அதைத்தான் சொல்றேன், எல்லாரும் செய்யறதுனால சரி தப்பு ஆயிராது. திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் சரி. சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சா வேதவசன பக்கமே நில்லுங்க, அதுதான் உங்களை ரட்சிக்கும். எல்லாரும் செய்யறாங்கன்னு சேர்ந்து செஞ்சுங்க, வரக்கூடிய வாதையில நியாய தீர்ப்புல நாமும் மாட்ட வேண்டி வரும். மூன்றாவது, பின்னிட்டு பார்க்காத ஒரு அனுபவம். பின்னாடி நிறைய இருக்கு, நம்ம விட்டு வந்த பாவங்கள் நிறைய இருக்கு, நம்ம அனுபவிச்சது நிறைய இருக்கு, நம்ம சந்தோஷப்பட்டது நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னும் இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்குது. அதெல்லாம் அப்பப்போ பிசாசு போடும். பாரு, நீ எப்படி இருந்த, எகிப்தின் கொம்முட்டை காய்கள் எப்படி, நீ இங்கே வந்து மண்ணாவை தின்னுகிட்டு இருக்கிறியே, எகிப்தில் இருந்த வாழ்க்கை எப்படி, நீ அடிமையாக இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமா இருந்த, நல்லா வீக்கெண்ட்ஸில் பெண்டாட்டி பிள்ளைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு நீ போன ஒரு வாக்கிங் போனீங்க, எகிப்தில் உனக்கு எக்ஸிபிஷன் இருந்துச்சு, எகிப்தில் உனக்கு வந்துட்டு நல்லா சினிமா தியேட்டர் இருந்துச்சு, எகிப்தில் வந்து கிரிக்கெட் இருந்துச்சு, எகிப்தில் வந்து டிவியில் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்படி வனாந்தரத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி, வேறுபாடு உள்ள வாழ்க்கைன்னு சொல்லி, இப்படி ஆண்டவரே ஆண்டவன் வந்து என்னத்தை கண்ட இப்படி வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறிய, இதுக்கு முடிவு என்ன, எங்க போற, என்ன தெரியும், எப்போ கொண்டு போய் காணல சேர்ப்பாரு, 40 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாதா? பின்னிட்டு சவுண்டு கேட்கும். ஒன்னு சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கரம் பிடித்தவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர், ஒரு நாளும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இன்று கண்ட எகிப்தியனை என்று நான் காண மாட்டேன். அவ்வளவுதான், எனக்கு இது தேவையில்லை, நான் போகிறேன். என்னை அழைத்தவர் யார் என்று நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை கொண்டு போய் மலையில நிறுத்தாம விடவே மாட்டார். அவர் என்னை கரம் பிடிச்சது எதுக்கு தெரியுமா? இங்கே சாகடிக்கிறதுக்கு இல்லை, என்னை கொண்டு போய் மலையில நிறுத்துவதற்கு. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கும் கர்த்தர் கொடுத்த வசனத்துக்கும் உண்மை உள்ளவர்களா இருங்க. எவ்வளவு பெரிய வாதை இப்ப இருக்கிறது இல்ல, இதெல்லாம் ஸ்டார்டிங் தான். இதை விட பெருசெல்லாம் வரும் பின்னாடி. ஆண்டவர் சொன்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். இதோ இன்னைக்கு கிளம்பி பல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. சைனாவில், அமெரிக்காவில் எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, இவைகளுக்கு நடுவே பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் மாத்திரம் இவைகளுக்கு உடன்படாதபடிக்கு, பின்னிட்டு பாராதபடிக்கு இவர்களாக ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினீரோ, என்ன நோக்கத்திற்காக இவர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினீரோ, அதை நிறைவேற்ற போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அல்ல, ஆவியானவரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 நீர் எங்கள் இருதயத்தில் எழுதுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை திறந்து தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இதன்படி செய்ய, ஆண்டவரே இந்த தேசத்திற்காக ஜெபிக்க, நடக்கிற வாதைக்காக ஜெபிக்க, ஜனங்களுக்காக ஜெபிக்க, சபைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்கள் இருதயங்களை திறந்தருளும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் வரக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், இயற்றப்படுகிற சட்டங்கள் பைபிளுக்கு விரோதமாக இருக்குமானால் அதுக்கு நாங்கள் உடன்படாதபடிக்கு எங்களை தனித்திருக்க கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டும். கடைசியாய் நாங்கள் எங்கேயும் நில்லாதபடிக்கு, எங்கள் தொடங்கின பிரயாணத்தில் நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் விடாதபடி, நின்று விடாதபடி, சமபூமி எங்கும் நிற்காதபடி, பின்னிட்டு பார்த்து விடாதபடி முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மேலும் இது போன்ற பதிவுகளை காண நமது சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.